கும்பகருத்தி முன்னணி கசிவாகி ஒரு பெரும் காலையை என்றான் தனையன் பூருவும் தாரணி குடநிழல் தாங்கி மனையின் மாண்புடை கௌசலை எனும் மடமானோடு இனிதினில் புணர்ந்து ஒரு பெருங்காலையை ஈன்றான். சிறப்புடனே அந்த பூரு ஆட்சி பொறுப்பை ஏற்று நல்லாட்சி செய்து வருகிறான். பூரு குலம் என்று அந்த சந்திர பரம்பரையிலே யயாதிக்கு பிறகு பூரு ஆட்சி செய்து வருகிறான். அந்த பூருவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் ஜனமேஜய மன்னன். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் பிராசீனன். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் சையாதி. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் சார்வபொம்மன். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் சயசேனன். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் சுரவீடனன். அந்த சுரவீடனுக்கு பிள்ளை பிறகு பௌமராஜன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். சிறந்த முறையிலே பௌமராஜன் ஆட்சி செய்து வருகிறான். அந்த பௌமராஜனுக்கு பிறகு நைதானிகன். நைதானிகனுக்கு பிறகு குரோத மன்னன். குரோத மன்னனுக்கு பிறகு தேவாபி. தேவாபிக்கு பிறகு உருசிகன் என்பவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அந்த உருசிகனுக்கு பிறகு அரிசிகன். அரிசிகனுக்கு பிறகு மதிவர்ணன். மதிவர்ணனுக்கு பிறகு திடராஜன். திடராஜனுக்கு பிறகு நீலராஜன் அந்த வம்சத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். நீலராஜன் ஒரு பெண்ணை மணந்தான். ரத்தினமாலை என்கின்ற பெண்ணை திருமணம் செய்தான். சந்திர வம்சத்திலே 20வது தலைமுறை. அந்த நீலன் என்பவன் ஆட்சி புரிந்து வருகிறான். சிறப்பான ஆட்சி. ரத்தினமாலை என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஆட்சி புரிந்து வருகிறான். வந்த நீலனும்
ரதந்தை மாதினை மணந்து வந்த நீலனும் ரதந்தை மாதினை மணந்து முந்து துட்டி அந்தன் தன்னை முறையினால் அளித்தான். அந்த மன்னவன் விளக்க அரும் ஆற்றலில் ஆழ்ந்து முந்துவன் பெயர் விளக்கினன் மொழிகுதும் கேண்மோ. அந்த மன்னவன் விளக்க அரும் ஆற்றலில் ஆழ்ந்து முந்துவன் பெயர் விளக்கினன் மொழிகுதும் கேண்மோ. அந்த நீலன் ரத்தினமாலைக்கு சிறப்பான ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு துஷ்யந்தன் என்று பெயர் சூட்டினார்கள். ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. அவனுக்கு பெயரு துட்டியந்தன். நேற்று வந்தவங்கள பாதி பேரு காணுமே, எல்லாம் புதுமுகமா இருக்குது. நானும் ஒரு அறிமுகம், நீங்களும் டெய்லி புதுமுகமா மாறினா நான் என்ன பண்றது? நிரம்ப இருக்கணும் மக்கள், கூட்டம் அலை மோதலும். ராந்தம் கிராமத்தில் என்ன நடக்கிறது? அக்னி வசந்த விழா, அனல் மேலே திருவிழா. திரௌபதி அம்மனுக்கு அனல் மேலே திருவிழாவா? பாரதத்தினுடைய பெருவிழா அனல் மேலே திருவிழா, பாரதத்தின் பெருவிழா. வியாசர் சொல்ல விநாயகர் எழுதிய பாரதம் வேதங்களோடு இணைந்தது, வேள்விகளோடு தொடருது. வேதங்களோடு இணைந்தது இந்த பாரதம். இப்பேற்பட்ட ஒரு செயல் இந்த பாரதம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பூமி புண்ணியம் பண்ண பூமி. இந்த பூமியிலே புண்ணியம் செய்திருப்பதனாலே தான் மகாபாரதம் என்கின்ற ஒரு விழாவை நடத்த முடிகிறது. எத்தனையோ ஊருக்கு, எல்லா ஊர்லயும் நடத்த முடியுதா? கார சூடா நல்லா இருக்குது, நாங்க உட்காந்துக்கிறாங்க. இல்ல சில்லுன்னு இருக்குது, என்ன யார் யாருக்கு எங்கெங்க விருப்பதோ உட்காருங்க. துஷ்யந்த மகாராஜா என்று பெயர் சூட்டினார்கள். அவர் நாளொரு வண்ணம் பொழுதொரு வேண்டி நன்கு வளர்ந்தாரு. அவருக்கு இளவரசு பட்டம் கொடுத்தார்கள். துஷ்யந்த மகாராஜா. அவருக்கு அப்பா பேரு நீலராஜா, அம்மா பேரு ரத்தினமாலை. ரத்தினமாலை அன்பு பாராட்டி பிள்ளையை வளர்த்தார்கள். இப்ப இளவரசன் ஆயிட்டாரு துஷ்யந்த மகாராஜா. அவர் நீதி நெறியோடு ஆட்சி புரிகிறாராம் துஷ்யந்த மகாராஜா. யாருக்கு எந்த குறை இல்லாத ஆட்சி. ஒரு அரசன் நல்ல ஆட்சி புரிய வேண்டும், நீதி நெறியோடு ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்கு குறையில்லாத ஆட்சி செய்ய வேண்டும், எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். நீர்வளம், நிலவளம், செல்வ வளம், பூமி வளமாக இருக்க வேண்டும். மும்மாறிய மழையும் பெய்கிறது. அவர் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. துஷ்யந்த மகாராஜா ஆட்சியிலே யாருக்கும் எந்த விதமான குறையில்லாத ஆட்சி. அயோத்திய மன்னன் குறையில்லாத ஆட்சி பண்ணாரா? ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு பேர். அவர் நீதி தவறாத ஆட்சி பண்றாரா? அரசன்னா நீதி தவறக்கூடாது. கந்தசாமி, கோவிந்தசாமின்னு ரெண்டு பேர்.
இந்த கந்தசாமி கோவிந்தசாமிக்கு ஒரு ஏக்கர் நிலம், ஒரு பம்ப் செட்டு, ஒரு கிணறு வித்துட்டான். கந்தசாமி கோவிந்தசாமின்னு ரெண்டு பேரு. கந்தசாமி கோவிந்தசாமிக்கு ஒரு ஏக்கர் நிலம், ஒரு பம்ப் செட்டு, ஒரு கிணறு வித்துட்டான். இப்ப யாருக்கு சொந்தம் அது? கந்தசாமி கோவிந்தசாமிக்கு ஒரு ஏக்கர் நிலம், ஒரு பம்ப் செட்டு, ஒரு கிணறு வித்துட்டான். கோவிந்தசாமிக்கு சொந்தம். கோவிந்தசாமிக்கு சொந்தம். விலை கொடுத்து வாங்கியாச்சு. ஒரு ஏக்கர் நிலம், ஒரு பம்ப் செட்டு, ஒரு கிணறு வாங்கிட்டான் கோவிந்தசாமி. கதை நல்லா கேட்கறாங்க. இப்பதான் பாரத கதை விட்டுட்டுல, இந்த கதைலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கோவிந்தசாமி ஒரு ஏக்கர் நிலத்தை நல்லா உழுதாரு. கிணத்து நிறைய தண்ணி இருக்குது, இறைக்கணும். மோட்டர் சுவிட்ச போய் போட்டாரு. கந்தசாமி வந்து கைய பிடிச்சான். ஓ கோவிந்தசாமி, நான் கிணறு மட்டும்தான் வித்தேன், கிணத்துல இருக்கிற தண்ணி என்றான். பாவி, இது என்ன அநியாயம்? கிணத்துல இருக்கிற தண்ணி எந்தடா? நான் கிணறு மட்டும்தான் வித்தேன். டேய் கந்தசாமி, என்னடா சொல்ற? ஒரு ஏக்கர் நிலம் எனக்கு வித்தியா? ஆமா. ஒரு பம்ப் செட் எனக்கு வித்தியா? ஆமா. ஒரு கிணறு எனக்கு வித்தியா? ஆமா. கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி எந்தன்னா. அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு போனாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் இவ்வளவு கூட்டம் உட்காந்துங்குது. ரெண்டு பேரும் பஞ்சாயத்துல வந்து நிக்க வச்சுட்டாங்க. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஐயா, கோவிந்தசாமி பேச ஆரம்பிச்சான். ஐயா, கந்தசாமி கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினேன், ஒரு பம்ப் செட் வாங்கினேன், ஒரு கிணறு வாங்கினேன். ஏறு விழுதுட்டு தண்ணி விடலாம் பயிர் வைக்க அப்படின்னு மோட்டர் சுவிட்ச் போட போனா அவன் கையை பிடிச்சிக்கின்னு, நான் கிணறு மட்டும்தான் வித்தேன், கிணத்துல இருக்கிற தண்ணி எந்துன்ற. ஐயா, நான் என்ன ஐயா பண்றது? அந்த தலைவருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிரா பதில் சொல்றது? தீர்ப்பு கொடுக்கணுமே. எப்படி தீர்ப்பு சொல்றது? தீர்ப்பு எப்படி சொல்றது? நாளைக்கு காலையில வாங்கணும்னு சொல்லிட்டார். பொழுது போச்சுப்பா, நாளைக்கு காலையில 6 மணிக்கு இதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா மணி 8 ஆகி போச்சு. வீட்டுக்காரம்மா, எங்க சாப்பிடுங்க. அடி போய் சாப்பிட தோணலடி எனக்கு. என்னங்க சொல்றீங்க? கந்தசாமியும் கோவிந்தசாமியும் சண்டை போடுறானுங்க, எப்படித்தான் தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல. அவன் கிணறு மட்டும்தான் வித்தன்றான், கந்தல இருக்கிற தண்ணி எந்தன்றான் அந்த கந்தசாமி. நான் என்னடி பண்றது? என்னடி தீர்ப்பு சொல்றது? எங்க சாப்பிட்டு படுங்க, காலையில சொல்லலாம். சரின்னு அரைவரியா சாப்பிட்டுட்டு போய் படுத்தாரு. மணி 10 ஆச்சு. தூக்கமே வரல. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி உட்காருங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளை மாதிரி நான். சௌகரியமா உட்காருங்க, ஒரு குறையும் இல்லை. அந்த தாய்க்கு தான் முதல்ல கை தட்டணும். கார தரையில உட்கார, மண்ணு தரையில வந்து முன்னாடி உட்கார்ந்தாங்க பாரு, அவங்களுக்கு தான் ஜோரா கை தட்டணும். அந்த பூமி தாய், பூமி தாய் மேலதான் உட்காரணும். காரன்றது இப்பதான் வந்துச்சு. நாளை வந்து காரில் யாரும் உட்கார மாட்டீங்க, எல்லாம் கிட்ட வந்துருவீங்க. 10 ஆச்சு, மணி 12 ஆச்சு, 2 ஆச்சு. தலைவருக்கு தூக்கம் வரல, பொழுது வெடிஞ்சு போச்சு. 6 மணிக்கு கூட்டம் கூடியாச்சு. ஏராளமான பேர் இதே மாதிரியே உட்காந்துட்டாங்க. கூட்டத்தை நடுப்புற தலைவர் வந்து உட்காந்துங்கிறாரு. அவனுக்கு 2 பேரும் வரும்போது சண்டை போட்டுனே வரானுங்க. டேய், நான் கிணறு மட்டும்தான்டா வித்தேன், கிணத்துல இருக்கிற தண்ணி வந்துட. நீ தான் வித்தியாடா, அப்பவே எனக்கு சொந்தமாச்சுடா, ஏன்டா இப்படி பண்ற? தலைவர்கிட்ட வந்து நின்னானுங்க 2 பேரும். அங்கிருந்து வரும்போதே சண்டை போட்டுனே தான் வரானுங்க. எப்படிதான் தீர்ப்பு சொல்றது? நான் ஏய் கந்தசாமி, கோவிந்தசாமி கிட்ட என்ன கொடுத்த? ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்த. ஏ கந்தசாமி, கோவிந்தசாமி கிட்ட என்ன கொடுத்த?
ஒரு பம்ப் செட்டு கொடுத்தேன், வித்துட்டேன். கந்தசாமி, கோவிந்தசாமிக்கு என்ன வித்த? கிணறு வித்த. கிணத்துல இருக்கிற தண்ணி விக்கலன்னா அடப்பாய். கோவிந்தசாமி, கந்தசாமி கிட்ட என்னென்ன வாங்கினேன்? சாமி, 1 ஏக்கர் நிலம் வாங்கினேன், ஒரு பம்ப் செட்டு வாங்கினேன், ஒரு கிணறு வாங்கினேன். சாமி, தண்ணி போடலாம், மோட்டர் சுவிட்ச் போடலான்னு போய் இறக்கலான்னு சுவிட்ச் போடுற நேரத்துல என் கையை பிடிச்சிக்கின்னு நான் கிணறு மட்டும்தான் வித்தேன், கிணத்துல இருக்கிற தண்ணி எந்திரான். சாமி, தலை பிச்சுக்கிச்சு தலைவர். என்ன பண்ணுவாரு? தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும். கந்தசாமி, 1 ஏக்கர் நில வித்தையா? யாருக்கு சொந்தம் அது? கோவிந்தசாமிக்கு சொந்தம். ஒத்துக்கிறியா? ஒரு பம்ப் செட் வித்தியா? அது யாருக்கு சொந்தம்? கோவிந்தசாமிக்கு தான் சொந்தம். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். கிணறு வித்தியா? அந்த கிணறு யாருக்கு சொந்தம்? கோவிந்தசாமிக்கு தான் சொந்தம். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிற. சாமி, கிணத்துல தண்ணி எந்தன்னா, டேய் அவன் கிணத்துல நீ ஏன்டா உன் தண்ணி வச்சுங்கிற? தண்ணி ஆடுறான். அவன் கிணத்துல ஏன் உன் தண்ணி? இவன் என்ன பண்ணா? மோட்டர் சுவிட்ச் போட போனான். டாய், அவன் மோட்டர்ல கை வைக்காது, மரியாதை கட்டுப்படும். மரியாதை கட்டுப்படும். என்ன நினைச்சுங்க? ஓ, யாரு மோட்டர் யாரு சாட்டுற? நீ வந்து கை வைக்கிற. நான் போய் 2 மாடு எட்டு வந்து சாலை வச்சு தண்ணி அடிச்சிடறான்னு போனான். டேய், அவன் நிலத்துல மாடு 2 கீழே காலை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். நிலம் எந்து நிலம் யாரு? கோவிந்தசாமி. பம்ப் செட் யாரு? கோவிந்தசாமி. கிணறு யாரு? கோவிந்தசாமி. ஏன்டா தண்ணி அவன் கிணத்துல நீ வச்சுக்கிற? ஏட்ரா தலை சுத்தி கைய பொத்துன்னு வீந்தான் கந்தசாமி. சாமி, அந்த நீதி நீதி தவறாத ஆட்சி புரியணுமா? யாரு என்ன பண்ணாலும் சரி. துஷ்யந்த மகாராஜா நீதி தவறாத ஆட்சி பெறார், முறை செய்து ஆட்சி செய்கிறார். அப்போ வடபுறத்தில இருந்து அப்பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் வந்து துஷ்யந்த மகாராஜா கிட்ட அழுகுறாங்களாம். மகாராஜா, 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 எங்கள் பகுதியில் இருக்கிற பயிர்கள் எல்லாம், காட்டு விலங்குகள் எல்லாம் மேய்ந்து விடுகிறது மகாராஜா, நாசம் செய்கிறது மகாராஜா. மகாராஜா, நீங்கள் தான் ஏதாவது செய்து அந்த விலங்குகளை எல்லாம் அழிக்க வேண்டும் மகாராஜா. அந்த மக்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக துஷ்யந்த மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட புறப்படுறாருமா. வேட்டையாட போறாரா துஷ்யந்த மகாராஜா. கானக வேட்டை போய் அங்கு பார்க்கிறாரா மிருகங்களை எல்லாம். அடே அப்பா, எப்படி இருக்கிறதா அதை பார்ப்பதற்கு. அறிவடுத்தி கலையினந்தம்மை, அறிவடுத்தி கலையினங்கள் தம்மை வாட்டி, ஆமாவும் மறையினவும் அதிர ஓட்டி, கரி செருத்து சிவல் முதலாம் பறவை காதி கான் முழுதும் பொடியாக்கி திரியும் காலை, பறிவிடுத்து துணைவருடன் பிணையின் பின்னர் பார்த்திபன் சென்று அடர்த்திடுவான் படரும் போதில், வரி பரப்பும் குவிமுலையார் விழியில் நோக்கம் மைந்தர் மிசை பாய்வதில் போய் உருவிட்டு அம்மா. அங்கு பார்க்கின்ற விலங்குகளை எல்லாம் இந்த துஷ்யந்த மகாராஜா வேட்டையாடி கொண்டே செல்கிறான். கலை இனங்கள் கடம்பை வாட்டி, இந்த மண்ணு கலைமான்கள், யானைகள், காட்டு பன்றிகள், சிங்கங்கள், வேங்கை, புலிகள் முதலான பல மிருகங்களை வேட்டையாடியே செல்கின்றான். கொடிய மிருகங்களை கொன்று விடுகிறாரா, சாதுவான மிருகங்களை தொலைதூரமா கொண்டு போய் துரத்தி அனுப்புறாரா. காலை முதல் உச்சி பொழுது வரை இந்த மன்னன் வேட்டையாடுகின்றான. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வேட்டையாடி அந்த மிருகங்களை வேட்டையாடுவதனாலே உடம்பு தளர்ந்தது, தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. காலையிலிருந்து நம்ம கூட வேலை செய்யறோம்னா தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா?
ஒரு விவசாயி ஏர் ஓட்டுறாருன்னா காலையில இருந்து 10-11 மணி வரைக்கும் ஏர் ஓட்டுறாருன்னா தண்ணி தாகம் எடுக்கும். நான் சொல்லல தண்ணி தாகம் எடுக்குன்னு. மகிழ்ச்சி. வாயை கெட்டியா மூடின்னு குடிச்சுடுங்க. அப்பொழுது உடம்பு சோர்ந்து போனது. இந்த உடல் சோர்ந்து போவதனாலே எல்லாருக்கும் ஜூஸ். நம்ம உட்காந்து கதை கேட்கிற பொழுது நமக்கும் கொஞ்சம் சோர்வு அடையும் இல்லையா? அப்படி ஜூஸ் குடிச்சிக்கினே கேட்டா நல்லா இருக்கும். சில்லுன்னு இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு உள்ள போகும்போது அப்பாடா கொஞ்சம் தெம்பா இருக்கும் உட்காந்து கதை கேட்கறதுக்கு. தூக்கம் வரவங்க கூட தெரிஞ்சு போயிடும். இடையிடையே இப்படி அற்புதமான பானங்கள், குளிர் பானங்கள், மோர், தின்பண்டங்கள், சுண்டல். இந்த சுண்டல் வேக வைத்து கொண்டு வந்து மாலை நேரத்தில் கொடுத்தால் இந்த சுண்டல் பிரசாதம் உடம்பிற்கு ரொம்ப நல்லது. நம்ம தினமும் சுண்டல் ஊற வச்சு சாப்பிட போறது இல்லை. ஆலயத்துல தான் இந்த சுண்டல்ன்றது கிடைக்கும். கருப்பு சுண்டல், கருப்பு மூக்கடலை, அதாவது வேக வச்சு கொடுத்தா சத்தா இருக்கும், கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு. இப்போ வேகமா அந்த குதிரை வேகத்துல வர்றதுனால அந்த ஓட்டம், குதிரை ஓட்டம் இருக்கிற வேட்டையிலே குதிரையில வந்து வேட்டையாடுறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கணும். அது கிடு 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 வேகமா போகுது குதிரை. அப்ப உடம்பு டயர்டாகி போச்சு, சோர்வு. ரொம்ப நேரம் வேட்டையாடான் தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. அந்த குதிரை ஓட்டத்துக்கு 1 HP 2 HP, நம்ம மோட்டருக்கு பேர் கூட வைப்பாங்க. 1 HP மோட்டார், 2 HP மோட்டார் சொல்றோமா இல்லையா? ஹார்ஸ், HPனா அவ்வளவு வேகம். அந்த குதிரை ஓட்டத்தினுடைய வேகத்துக்கு அளவு தண்ணி மோட்டர் ஓடுமா. அப்படி சிறப்பான முறையிலே இந்த துஷ்யந்த மகாராஜா வேட்டையாடி கொண்டே வருகிறாரு. தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. குதிரை விட்டு இறங்கினார். தண்ணீரை தேடி அலைகிறார். எங்க தண்ணீர் கிடைக்கும்? பல இடங்களை பார்க்கின்றார். அப்படி உடம்பு எப்படி இருக்குது அவருக்கு? உடன் உருவி உடல் மெலிய வியர்வு சாரே, உடனுருவி உடல் மெலிய வியர்வு சார, உயிர் பெழுந்து மேலிட சென்று உழையரோடும் அடவிதனில் நெடுந்தோறும் துருவி மன்னன் அயர்ந்து ஆங்கு மீண்டளவில் அலசி மேனி விட அறிய நீர்வேடை கொண்டு பொல்லா வெய்ய பரர்கொடும் பாலை மேவி வெய்ய பட அரவின் நிழற்கு எலிகள் ஒதுங்கா நிற்கும் பரிசுணர்ந்தான் பாங்கர் பகீரதியை கண்டான். எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று தேடுகின்றார் துஷ்யந்த மகாராஜா. அந்த உடன் உருவி உடல் மெலிய வியர்வு சார, அவரு இந்த தண்ணீரை தேடி அலைகிறார். தண்ணீர் தாகம், வெய்ய நேரம், எங்கு தேடினாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. சோர்ந்து போகிறார். நாக்கு உணர்ந்து போகிறது. உடல் மெலிய வியர்வு சார, பாலைவனம் தெரிகிறது. அந்த பாலைவனத்தை பார்க்கிறார். ஒரு பாலைவனம் தெரிகிறதா? அங்கு ஒரு மணற்பாங்கு தெரிகிறது. அந்த பாலைவனத்தை பார்க்கிறார். அங்கு ஒரு காட்சி தெரிகிறதா? பாலைவனத்துல
காட்டிலே இருந்து ஒரு எலியானது பாம்பிடம் தப்பித்துக் கொண்டு கிடுகிடுன்னு அந்த பாலைவனத்துல இறங்கி ஓடுதான். பாம்பு இந்த எலியை எப்படியாவது நாம் பிடித்து விழுங்க வேண்டும் என்று அந்த பாம்பு எலியை துரத்துதான். பாலைவனத்திலே மணல் சூடு, எலியால தாங்க முடியல, குதித்து குதித்து கிடுகிடுன்னு ஓடுது. பின்தொடர்ந்த பாம்பு வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து வேகமா ஓடுது. அதுவும் அந்த பாம்புக்கு ரொம்ப மிருதுவான உடம்பு, சூடு தாங்க முடியல பாம்பால. எலியாலும் தாங்க முடியல, பாம்பாலும் தாங்க முடியல. இந்த பாலைவனத்துல இரண்டு ஓடுது. எப்படியாவது எலிய விழுங்கிடணும்னு பாம்பு நினைக்குது. ஆனா சூடு தாங்க முடியல. திடீர்னு என்ன பண்ணிச்சா, படம் எடுத்துச்சான் பாம்பு. படம் எடுத்து தன் வாளோடு உடம்பை அப்படியே சுருட்டி கொண்டு அந்த படத்தினுடைய நிழலிலே தன்னுடைய உடம்பை அந்த நிழல்ல காப்பாத்திக்கிறார். படர்ந்த இந்த பாம்பு படம் எடுத்திருக்கிறது, தன் உடம்பையே சுருட்டி அந்த பட நிழல்ல தன் உடம்பை காக்குதான் பாலைவன சூட்டுல இருந்து. இந்த எலி பாக்குதா, என்னடா நம்மளை துரத்தி வந்த பாம்பை காணுமே, திரும்பி பாக்குது. எலி நம்மளை துரத்தி வந்த பாம்பை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு, அடடா அதோ ஒரு நிழல் தெரியுதுன்னு அந்த நிழலாண்ட வந்து நிக்குதான். அது பாம்பு படம் எடுத்திருக்கிற அந்த நிழல்ல வந்து எலி தங்குதான். பகை மறந்து போச்சுங்க. பாலைவன சூட்டுல பகை மறந்து போச்சான். திருவிழா செய்கிற பொழுது பகையை மறந்து விட வேண்டும். என் மேல அவனுக்கு கோபம், அவன் மேல எனக்கு கோபம், அவன் எப்படி பண்ணிடுறான்னு நான் பாக்குறேன். திருவிழாவில் காப்பு கட்டிட்டாங்கன்னா பகை மறந்துடுவோம். மச்சான் மாமா டே வாடா திருவிழா நடத்தல வாடா, அந்த அன்பு உணர்வு வந்துடும். அப்போ பாம்புக்கும் எலிக்கும் பகை இந்த மணல் சூட்டு பாலைவனத்தில் இருக்கிற சூட்டினாலே பகை மறந்து அந்த பாம்பின் நிழலிலே எலி தங்குகிறது. படாரவின் நிழற்கு எலிகள் ஒதுங்கா நிற்கும். பரிசு உணர்ந்தான் பாங்கர் பகிரவியை கண்டான். அந்த காட்சியை துஷ்யந்த மகாராஜா பார்க்கிறாராம்பா. அடே அப்பா, பகையுண்ட பகையாய் இருக்கிற இரண்டு உயிரினங்கள் பகை மறந்து பாலைவனத்திலே ஒதுங்காமல் இருக்கிறதே என்று அதிசயித்து போனார். நமது ஆட்சியிலே இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் நினைச்சுட்டு போறாங்க. அப்படி மீண்டும் கடக்கின்றான். தண்ணீரை தேடி அலைகின்ற பொழுது அவன் அற்புதமான அந்த கங்கை நதியை பார்க்கின்றான். கங்கை நதியை பார்க்கிறானா. பகீரதியை கண்டான். பகீரதியை கண்டான். பகீரதி என்கின்ற ஒரு நதி அவன் பார்க்கிறான். அற்புதம், அற்புதமாக அந்த நதியை காணுகின்றான் சிறப்புடனே. பாங்கர் பகீரதியை கண்டான். அந்த கங்கை நதியை காணுகின்றான். அந்த கங்கை நதி இப்பேற்பட்ட நதி. பகீரதி மன்னனால் அந்த நதியானது பூலோகத்திற்கு வந்ததாம். கங்கை நதிக்கு பகீரதின்னு ஒரு பெயர். அது எங்க இருந்ததுன்றா தேவர் உலகத்தில் இருந்தது. கங்கை நதி மேல் உலகத்தில் தேவர் உலகத்தில் இருந்தது. காரணம் என்ன? முற்காலத்திலே பூலோகத்திலே கங்கை நதி கிடையாது. அது மேலுலகத்தில் அதுக்கு பேரு மந்தா அகினி என்ற பெயரோடு சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த நதி தேவர் உலகத்தில் இருந்த நதி தேவர்களுக்கு புண்ணிய நதியாக இருந்தது. தேவர்களுக்கு புண்ணிய நதியாக. அப்போ மாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லும்படியானவன் செருக்கினால் இருந்தான். கொடுப்பதில் தான் தான் சிறந்தவன் என்று. அவன் செருக்கை அழிப்பதற்காக பகவான் குட்டை பிராமணனாக சென்று 3 அடி நிலம் கேட்டு எல்லாம் என்னுடையதான், அளந்துகோ, எல்லாம் என்னுடையது, நீயே அளந்து கொண்டான். பகவான் 2 அடியாக மண்ணையும் விண்ணையும் அளந்தாரு.
வில்லிலே சென்ற அவர் பாதம் பெருவிரல் பிரம்மதேவன் அந்த கட்டை விரலிலே இருந்து கங்கை நதி ஓடுகிறதா, அந்த கங்கை நதி தீர்த்தத்தை பிடித்துதான் சிவ அபிஷேகம் செய்வாரா பிரம்மதேவன். அந்த நதி பூலோகத்திற்கு வர வேண்டும். எப்படி வர வைப்பது? தேவர் உலகத்தில் இருக்கிற கங்கா நதியை பூலோகத்துக்கு எப்படி வர வைக்கிறது? அப்போ இந்த பாகிரதி என்று சொல்லும்படியான அரசனுடைய வரலாறு எப்படி வந்ததாம்? சூரிய பரம்பரையிலே சிறந்த ராஜா சகரன் என்று சொல்லும்படியான ஒரு மன்னன், அவனுக்கு 2 மனைவிமார்கள். சகரன் என்பவனுக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவி பெயர் சுமதி, இன்னொரு மனைவி பெயர் கேசினி. இந்த சுமதி என்கின்ற பெண்ணுக்கு 60,000 பிள்ளைகள். இந்த கேசினி என்கின்ற மனைவிக்கு ஒரே ஒரு மகன், அவனுக்கு அசமஞ்சன் பேரு. சூரிய பரம்பரையிலே சகரன் என்ற மன்னனுக்கு 2 மனைவி, ஒரு மனைவி சுமதி, இன்னொரு மனைவி கேசினி. அந்த சுமதிக்கு 60,000 பிள்ளைகள். அந்த கேசினிக்கு சவுண்டுங்க வராம லக்குமிதன் மேனி காட்ட விடை பருவத்து அடைவாணி எழிலை காட்ட. விடை பருவத்து அடைவாணி எழிலை காட்ட. வலம் திகழோ உதிரிலைகள் உமையால் மேனி வயம் காட்ட. வலம் திகழும் முதிரிலைகள் உமையால் மேனி வயம் காட்ட. மதன் கணையை மலர்கள் காட்ட. மதன் கணையை மலர்கள் காட்ட. துலங்கு முளையார் விழி போல் காய்கள் காட்ட. தோகை சொல் மதுரமதை கனிகள் காட்ட. தோகைய சொல் மதுரமதை கனிகள் காட்ட. கணங்கமர வானளவு உயர்ந்த காவொன்று கண்ட அரசும் கலைத்து சார்ந்தார். கலங்கரவானளவும் உயர்ந்த தூதக காவொன்றை கண்டு அரசன் கழித்து சார்ந்தார். அப்படி அந்த மாமரத்தை பார்க்கிறாரா துஷ்யந்த மகாராஜா. படுத்துக்கொண்டே மேலே தெரிகிற மாமரத்தை பார்க்கிறார். அந்த மா தளிர் இலைகள், மா துளிர்கள் சிவந்திருக்கிறது. அந்த துளிர் இலைகள், மாமரத்தில் இருக்கிற இலைகள், துளிரா இருக்கிற இலைகளா சிவந்து இருக்கிறதா. அது எப்படி இருக்கிறதா? மகாலட்சுமியின் முகம் செந்தாமரை போல் சிவந்திருக்கிற முகம் போலே தெரிகிறதா துஷ்யந்த மகாராஜாவுக்கு. ஆஹா, விடைபருவத்தே மா இலைகள். அந்த விடைபருவத்தில் இருக்கிற மா இலைகள் எப்படி தெரிகிறதா? பச்சை நிறத்திலே, அந்த அற்புதமான பச்சை நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த இலைகள் வெளிரான மா இலைகள். அந்த இலைகள் அப்படி இருக்குமா? வெளிரா இருக்குமா? கொஞ்சம் ஒரு வெளிரா இருக்கிற பொழுது அதை பார்க்கிற பொழுது இந்த அரசனுக்கு எப்படி இருக்குதா? மகாலட்சுமி அந்த வெள்ளை கமலத்திலே வீட்டிருக்கின்ற சரஸ்வதி போல இருக்கின்றதா. இளம் துளிகள் மகாலட்சுமி, கொஞ்சம் வெளிரிலைகள் அந்த சரஸ்வதி தேவி. அந்த வளம் திகழ் முதிரிலைகள் கரும்பச்சையாக இது பாருங்க, கரும்பச்சை நிறத்தில் இருக்கிற அந்த இலைகளை பார்க்கிற பொழுது அந்த
உமா மகேஸ்வரியை பார்க்கின்றது போல இந்த துஷ்யந்த மகாராஜாவுக்கு தெரியுதம்பா. ஒரு மாமரத்தினுடைய இலையில முப்பெரும் தேவிகளை பார்க்கிறாரா, அதிலே துளிரான இலைகளை சிவந்திருக்கின்ற அந்த மகாலட்சுமி போல, வெளிரிகளை அந்த சரஸ்வதியை போல, அந்த கருத்து மா இலைகளை பார்க்கிற பொழுது உமா மகேஸ்வரி போல தெரிகிறதா இந்த அரசனுக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, வாழை மரத்துல கூட பேயன் வாழை மரம், பூவன் வாழை மரம், முகுந்தன் வாழை மரம். பேயன் வாழை மரத்துல சிவபெருமான் இருப்பார், பூவன் வாழை மரத்துல பிரம்மதேவன் இருப்பார், முகுந்தன் வாழை மரத்துல நாராயணன் இருப்பாரா. அதனால்தான் ஒரு திருவிழா நடக்கிற பொழுது மாங்குத்து வாழை மரம் கட்டுறாங்க. ஒரு பையனை ஏண்டா வாழை மரம் கட்டுறாங்கன்னு கேட்டேன் நான். அவன் சொன்னா வாழை மரம் கட்டல கீழ் வந்துடும் ஜாமீன். வாழை மரத்தை கட்டலாம் கீழ் வந்துடுமா. மாங்குத்து மங்களகரமா மகாலட்சுமி, அதிலே சரஸ்வதி உமா மகேஸ்வரி வாசம் பண்ணுவாங்க. வாழை மரத்திலே சிவபெருமான் பிரம்மன் அந்த நாராயணன் 3 பேரும் வந்து வாசம் பண்ணுவாங்களாம். அதுதான் சுப முகூர்த்தங்களில் சுப விசேஷங்களில் மாக்கன்று வாழை மரங்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அந்த மாங்குத்து வாழை மரம் எல்லாம் இருக்காது. பிரம்மா விஷ்ணு சிவா. இந்த மா பூவை பார்க்கிற பொழுது அந்த மன்மதனுடைய பானம் போலே தோன்றுகிறதா, அந்த மான் காய்களை பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய கண்கள் போலே தெரிகிறதா, கண்களுடைய அந்த கண்களை பார்க்கிறது போல தெரிகிறதா. அதோடு மாங்கனிகளை பார்க்கிற பொழுது அந்த அன்பை தருகின்ற இல்லாலை பார்க்கின்ற மாதிரி தெரிகிறதா, அன்பை தருகின்ற மனைவியை போல தெரிகிறதா. அந்த மாம்பழத்தை பார்க்கிற பொழுது துஷ்யந்த மகாராஜாவுக்கு தோகையர் சொல் மதுரமதை கனிகள் காட்ட கலங்கமர வானளவும் உயர்ந்த சூத தாவொன்று கண்டு அரசன் கழித்து சார்ந்தான். அரசன் கழித்து சார்ந்தா. இந்த துஷ்யந்த மகாராஜா இந்த மாமரத்தை பார்க்கிற பொழுது அப்படி தோணுகின்றதா. ஒரே புதுசா கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்க. இந்த மனைவி எந்த நேரம் கணவனுக்கு கல்யாணம் ஆன புதுசுல காப்பி போட்டு எடுத்து கொடுக்குறாளாம். ஆஹா, காலையில ஒரு முறை காப்பி, மத்தியானம் ஒரு முறை காப்பி, இரவுல ஒரு முறை காப்பி, எந்த நேரம் காப்பி போட்டு கொடுக்குறாளே, என்ன சந்தோஷமா காப்பி போட்டு கொடுக்குறாளே பொண்டாட்டி கூப்பிட்டா. ஆம்பியா, என்னங்க நான் உன் பேரு காப்பின்னு வச்சு கூப்பிட்டேன். எம் அண்ணாமலை டேங்க் ஆப்ரேட்டர் சாந்தி, எம் அண்ணாமலை டேங்க் ஆப்ரேட்டர் சாந்தி, தர்மகத்தா பகரா. இன்னும் கிராம வார்த்தாக இங்க 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். நான்கும் கிராமத்தின் சார்பா, அந்த குடும்பத்தின் சார்பாக எல்லாம் வர எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பல்லாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வேண்டிக் கொண்டு, இன்னும் அண்ணாமலை தர்மராஜா வகையை சேர்ந்த தர்மகர்த்தா அமாவாசை அமுட்டு வகையராவை சேர்ந்த அண்ணாமலை சாந்தி டேங்க் ஆபரேட்டர் குடும்பம் அங்க குடும்பத்தார் சேர்ந்து அடியன்களுக்காக இங்கு 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிற குடும்பம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல திரௌபதி அம்மனை வேண்டுகின்றோம். இப்படியாக அந்த பொண்டாட்டியை கூப்பிட்டு, ஏண்டி எனக்கு 3 வேளையும் காப்பி போட்டு கொடுக்குறிய, உன் பேரை காப்பின்னு நான் கூப்பிட்டா அதுக்கு என்ன தாராளமா கூப்பிடுங்களேன். உங்களுக்கு ஆசையா இருந்தா அப்படியே கூப்பிடுங்க. உங்களுக்கு அதான் ஆசைனா அப்படியே கூப்பிடுங்க. மை டார்லிங் காப்பி. என்ன அருமையான பேர் வச்சுக்கிறீங்க, காப்பி. அத்தான் அத்தான்
என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறீங்க, இனிப்பா பாத்துக்கிறீங்க, சுவையா பாத்துக்கிறீங்க. நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேருங்க? உன்னை நான் சக்கரைன்னு கூப்பிடுறேமா? எங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, அடிக்காம பாத்துக்கிறீங்க, உதைக்காம பாத்துக்கிறீங்க, இனிப்பா பாத்துக்கிறீங்க. அதனால நான் உங்களை சக்கரைன்னு கூப்பிட்டோமா. பொண்டாட்டி பேர் என்ன? காஃபி. காபி. கணவன் பேர் என்ன? சக்கரை. இப்போ பொண்டாட்டி சொல்றா, ஏங்க நம்ம வீட்டுல இருக்கிற பசுமாடு நம்மள விருந்தாளி மாதிரி கவனிச்சுக்குதுங்க. எந்த நேரம் போய் நான் மடியில பால் கறந்தாலும் பால் கறந்து கொடுக்குதுங்க. ஒரு விருந்தாளி எப்படி கவனிச்சுப்பாங்களோ அந்த மாதிரி கவனிச்சுக்குது. அதனால நம்ம வீட்டு பசுமாட்டுக்கு விருந்தாளின்னு பேர் வைக்கலாமா? ஓ எங்க பால் கறக்கலான்னு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா அது 4 படி கறக்கிற பால் பசுமாடு அத்தனையும் குடிச்சுட்டுங்க. காப்பிடிதான் பால் கறக்குதுங்க. அதனால கண்ணுக்குட்டிக்கு பூதம்னு பேர் வச்சிடலாமா? பொண்டாட்டி பேர் என்ன? காஃபி. ஆம்பியம் பேர் என்ன? சக்கரை. பசுமாட்டு பேர் என்ன? விருந்தாளி. விருந்தாளி. கண்ணுக்குட்டி பேர் என்ன? பூதம். பூதம். அவர் என்ன பண்ணாரு? ஆரணி பஸ் ஸ்டாண்டுக்கு போனார். ஆரணி பஸ் ஸ்டாண்ட். அங்க கல்யாணத்துக்கு வராத நண்பர் பார்த்துட்டாரு. கல்யாணத்துக்கு வராத நண்பர் பார்த்துட்டாரு. ஓ அப்ப கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால இப்ப பார்த்துட்டாரு. அடடா நண்பா நண்பா, உன் கல்யாணத்துக்கே வர முடியல, இப்ப வந்துக்கிறேன். அப்படியா? சரி சரி, வீட்டுல போ, காப்பி இருக்கும். ஓ கல்யாணத்துக்கே நம்மளுக்கு எதுவும் கவனிக்கல. சரி வீட்டுக்கு போனா காப்பி வச்சு கொடுப்பாங்க. ஆமா, அதனால வர சொல்றாரு. சரி போவோம். காப்பி குடிக்க போறாரு. வீட்டுக்கு போனா அந்த அம்மா வாங்க வாங்க உட்காருங்க, சக்கரை வந்துடும் அப்படின்னா அவன் சரி வீட்டுக்காரர் சக்கரை வாங்க போய்க்கிறாரு. சக்கரை வந்துடும். ஓஹோ, அவரு சக்கரை வாங்கி வந்தாதான் காப்பி போட்டு கொடுப்பாங்க போல இருக்குது. இவர் உட்காந்து பாத்துங்கிறாரு. நேரம் ஆகினேக்குது. அந்த காப்பி வந்த பாடு காணும். அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்தாரு. வந்தவரு வீட்டுக்கு வந்தாரு பாருங்க. முன்னாடி ஏண்டி இந்த விருந்தாளியை கட்டி போட்டுட்டு பூதத்தை அவுத்து விட வேண்டி தாண்டி என்னாடி பண்ணீங்கிற இவ்வளவு நேரம்? அவர் எதுக்கு சொன்னாரு? பசு பேரு விருந்தாளி. விருந்தாளிய கட்டி போட்டுட்டு பூதத்தை அவுத்து விட்டுட்டு பாலை கறந்து காப்பி போட்டு குடுன்றதுக்காக அவர் சொன்னாரு. ஏண்டி பூதத்தை அவுத்து விட வேண்டித்தானே விருந்தாளியை கட்டி போட்டுட்டு பாரு. அடா பாவி, காப்பி இருக்கும் வீட்டுல போன்னு சொன்னா இவன் ஏதோ பூதம் வச்சுக்கிறான் பொழுது, நம்மளை கட்டி போட்டுட்டு பூதத்தை அவுத்து விட்டுறான் பொழுது அப்படின்னு விட்டான் ஜவாரி. அவன் எதுக்குன்னா, ஒரு கணவன் மனைவி இப்படி பேசிக்கிறாங்களா? தோகையர் சொல் மதுரமதை கனிகள் காட்ட. இந்த துஷ்யந்த மகாராஜா வேட்டுக்கு வந்தவரு அந்த தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணீர் குடிச்சிட்டு மாமரத்தை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் யோசனை பண்ணி கிடக்கிறார். இப்படிலாம் தோணுது அவருக்கு. 2 கையும் தலைக்கு கீழே கோர்த்துக்கின்னு காலை தூக்கி கால் மேல போட்டுக்கின்னு மேல பார்த்துக்கின்னு யோசனை பண்ணி கிடக்கிறார். அதன் பிறகு அந்த மாமரத்தின் நிழலிலே படுத்திருந்த துஷ்யந்த மகாராஜா எழுந்தாராம். அங்கு பறவைகள் வட்டமிடுகிறது. இந்த பறவைகள் எல்லாம் கொஞ்சம் வட்டமிட ஆரம்பிச்சுச்சு. வண்டுகள் ரீங்காரம் விடுகிறது. ஓசை வருகிறதா? வண்டுகளுடைய ஓசை. இந்த வண்டுகள் ரீங்காரம் விடுகிறது. மயில்கள் தோகை விரித்து ஆடுகிறது. அந்த காற்றிலே ஒரு தெய்வீகமான மனம் வீசுகிறது. வட்டமிடும் புள்ளினங்கள் பந்தராக. வட்டமிடும் புள்ளினங்கள் பந்தராக. மகர ஏனோ சதி செய்த சாகசம் தானோ, விதி என்னை தொடர்ந்தது ஏனோ, சதி செய்த சாகசம் தானோ. பெண்ணென பிறந்தது பாவம், பெண்ணென பிறந்தது பாவம், நான் இதுவரை வாழ்ந்தது போதும். பெண்ணென பிறந்தது பாவம்,
நான் இதுவரை வாழ்ந்தது போதும், அந்தோ அந்தோ வாடா என் மகனே, கண்ணே பரதா என் செல்வமே வாடா என்று தன் மகனை கரம் பிடித்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே புறப்படுகின்றாள் இந்த சகுந்தலை. அந்த நேரத்திலே அசரீரி வந்து சொல்கிறதா, ஒரு பத்தினி பெண் அழுதால் இந்த உலகம் தாங்குமா? ஒரு பத்தினி பெண் அழுதால் இந்த உலகம் தாங்குமா? ஆகினாலே அந்த அசரீரி வந்து, துஷந்தா இவள்தான் சகுந்தலை, இந்த சகுந்தலையானவள் உன்னை காந்தரு மனம் புரிந்து அவன் வயிற்றிலே பிறந்த மகன் பரதன், அவன் உன் குழந்தைதான் என்று அசரீரி சொல்கிறது. அதே நேரத்தில் தூர்வாச முனிவரும் மனசில் நினைக்கிறாராம், என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணின் சாபம் கொள்ளாதது, இந்த பெண் இப்படி துயரத்தோடு அரண்மனையை விட்டு திரும்புறாளே, நாம தானே சபித்திருந்தோம் துஷ்யந்தன் வந்த மகாராஜாவுக்கு இவள் நினைவில்லாமல் போகட்டும் நம்ம தானே சொன்னோம், அதனால துஷ்யந்தனுக்கு அவள் நினைவு வர வேண்டும் என்று அந்த சாபத்தை மாற்றினாராம். இப்ப துஷ்யந்தனுக்கு சகுந்தலையுடைய நினைவு வந்துச்சு. சகுந்தலை 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 கண்ணே கண்ணேன்னு ஓடி வராரு. அந்த நேரத்தில் மீனவர்கள் எல்லாரும் வராங்களாம். ஆச்சரியமா பாக்குறாரு, அரசே இன்று நாங்கள் மீன் பிடிக்க சென்றிருந்தோம் கண்ணோ முனிவருடைய ஆசிரமத்திற்கு. அங்கே வலை விரித்து அந்த வலையில ஒரு மீன் கிடைத்தது. அந்த மீனை அறிகின்ற பொழுது ஒரு மோதிரம் கிடைத்தது. அந்த மோதிரத்தை பார்த்தால் இது நம்ம நாட்டு ராஜா துஷந்த மகாராஜாவுடைய மோதிரம் என்று தெரிந்தது. அரசாங்க முத்திரை இருக்கின்றது. அரசே இது தங்களுடையது தானே, பாருங்கள் என்று மீனவர்கள் கொடுத்தார்கள். அந்த கலையாளியை பார்க்கிறார். இப்பதான் அட்டா தப்பு பண்ணிட்டுமே, சகுந்தலை 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 என் மகனே பரதா பரதா பரதா, என் ஆளுயிரே என் செல்வமே என் கண்ணே என் மகனே என்று கட்டி அழைத்து ஆறத் தழுவி அத்தனை அரசனிடத்திலேயோ என் மனைவி சகுந்தலை, என் மகன் பரதன், என் மகன் பரதன் என்று மனம் உருகி அந்த துஷ்யந்த மகாராஜா அந்த சபையிலே எல்லோரது மத்தியிலே இவனை அற்புதமான முறையிலே சிறப்பான முறையிலே அறிமுகம் செய்து, என் மகன் இளவரசன் இந்த பரதன் இனிமேல் நாடாளுவான் என்று சொல்லி அந்த அவனி 56 தேசத்திற்கும் எல்லோ அரசர்களுக்கும் சொல்லி அனுப்புகிறாரு. எல்லா அரசர்களுக்கும் செய்தி சொல்வதற்காக காவலர்கள் செல்கிறார்கள். நாமும் நம் வீட்டுக்கு செல்வோம். இதுதான் இந்த துஷ்யந்த மகாராஜாவுடைய சகுந்த